தமிழ்நாடு தலைவர் மரியாதைக்குரிய கே ஆம்ஸ்டாங்கருடைய படுகொலைக்கு நீதி கேட்டு நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்க தலைவர்களே, எண்ணற்ற தோழர்களே, இங்க எனக்கு தெரிஞ்சு 2003 பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கலந்திருக்கோம். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னா போராட்டம் சொன்னா கூட்டம் வரும். அது ஒரு காலம். அதுக்கு பிறகு 2 போராட்டத்துக்கு தான் இவ்வளவு எழுச்சி பார்க்க முடியுது. ஒன்னு, டாக்டர் அம்பேத்கருடைய புகைப்படத்தை நீக்க வேண்டும் என்று சொன்ன சுற்றறிக்கைக்கு எதிரான கூட்டம். இன்னொன்று, சமத்துவத்தினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங்கருடைய படுகொலைக்கு எதிரான கூட்டம். இந்த 2 இடத்துல தான் கூட்டம் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு பார் கவுன்சில் ஒன்று இருக்குன்னா, அந்த தமிழ்நாடு பார் கவுன்சில்ல முதல் ஓட்டா விழுந்து அது முதல் நபர் அடையிறார்னா அது ஆம்ஸ்டாங்கர் அவர்கள் யாரு கைதிட்டாரோ அவர்களுக்கு தான் முதல் வாக்குறும். வழக்கறிஞர் மத்தியில் செல்வாக்கு வச்சிருந்தார், சட்டக்கல்லூரி மாணவர் மத்தியில் செல்வாக்கு வச்சிருந்தாரு. யாரெல்லாம் எளியோர் சொன்னாங்களோ அவங்க மத்தியில் அவர் செல்வாக்கு வச்சிருந்தார். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொலை பண்ண இடத்துக்கும் 100 மீட்டர் 150 மீட்டர் தான் தூரம். அந்த 100 மீட்டர் 150 மீட்டர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னா ஒரு வாரம் கண்காணிச்சு அவரை கொலை பண்ணிருக்காங்கன்னா எந்த விதத்தவங்க பாதுகாப்பு லட்சணம் என்பது இருக்கு. ஒரு தெரியாம நடக்குமா? சொல்லாம சென்னைக்குள்ள வந்து நடக்க முடியுமா? யாரோட தூண்டுதல் இருக்கு? ஒரு சாதாரணமா 2 ரவுடிகள் தரப்பு நடந்த விஷயமா கிடையாது. சென்னையினுடைய முகம், வட சென்னையினுடைய ராஜன் அவர்கள், கே ஆம்ஸ்டாங் அவர்கள், இங்க யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அண்ணன் இருக்காரு, கோர்ட்ல போன அண்ணன் இருக்காரு, பாதிக்கப்பட்டு வந்த அண்ணன் நிற்காரு சொல்லி அண்ணன்ற மொழியில உரிமையோடு கொண்டாடின சொந்த கூட்டம் எல்லாம் ஒரு வாரமா தூக்கம் கலைஞ்சு போய் விழிப்பிதுங்கி மனக்குமுறையில் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கு. அரசு மரியாதை, விஜயகாந்த் அவர்களுக்கு அரசு மரியாதை செய்யட்டும், வேணான்னு சொல்லல. சினிமால சாதிச்சிருக்காரு, எம்எல்ஏ வந்த எதிர்கட்சி தலைவர் சொன்னாங்க. எந்த விதத்துல பிஎஸ்பியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு அரசு மரியாதை வழங்கக்கூடாது. நீங்க நினைச்சா ஒரே நைட்ல எந்த இடத்தையும் சென்னைக்குள்ள கொடுக்க சொல்லி மாற்றி அமைச்சிருக்க முடியும். அது வணிகமய சொல்லிங்க, கமர்ஷியல் சொல்லிங்க, சும்மா கட்டு கதை. உங்களுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து தலை நிமிர்ந்து வந்திருக்கக்கூடிய தலைவருக்கு இடம் கொடுப்பதை பற்றி அக்கறை இல்லாத விளைவுதான் இன்னைக்கு அரசு மரியாதை நடக்கல. யாரும் உண்மையான குற்றவாளிகள்? அவர் சாதாரணமாக தொட்டு போயிட முடியுமா? சாதாரணமாக செஞ்சிட முடியுமா? இது 8 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் தானா? நிச்சயமா இருக்க வாய்ப்பே இல்லை. சென்னை மேல ஒரு கண் இருக்கு. ஒடுக்கப்பட்டவன், கருப்பு தோலை கொண்டவன், சூரியனை சுமந்தவன், ஆண்டு காலமா இந்த இடத்த வந்து மூட்டத்துக்கு வந்தவன், பிரிட்டிஷ் காலத்துல இருந்தவன், அத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை அவர் இருந்தாரு. வழக்கறிஞர் படிக்க சொன்னார், பல பேர் வழக்கறிஞர் ஆக்கினார். இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கருடைய கருப்பு கோட்டு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் நிறைய பேர் இன்னைக்கு இந்தியாவில் கோட்டு போட வச்சிருக்கேன். ஆம்ஸ்டாங் அவருடைய கோட்டு தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு, 100கணக்கானவர்களுக்கு இந்த கருப்பு கோட்டை வாங்கி கொடுத்துருக்கேன். நான் அவருக்கு இல்லை, அவருக்கு செய்ய வேண்டிய அரசு மரியாதை என்பதும் இந்த அரசாங்கம் செய்யல. உண்மையான இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை என்பது இல்லை. அவரை பற்றி வாய்ப்பு சொல்றாங்க. அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து செய்வாரா, ரவுடித்தனம் பண்ணுவாரா, மற்றதெல்லாம் செய்வாரா? இதை சொல்ற கூட்டம் யாரு? உங்களுக்கு நிலம் வச்சிருப்பான், பதவி வச்சிருப்பான், அமைச்சர் பதவியில் இருப்பான், போலீஸ் ஸ்டேஷன் கையில வச்சிருப்பான். அதெல்லாம் செஞ்சு பண்ணி அதெல்லாம் பண்ணா அது பேர் கட்ட பஞ்சாயத்துல ரவுடித்தனம் இல்லை. ஏன்டா அடிக்கிறேன்னு சொல்லி திருப்பி அடிச்சா, அரங்கு மருன்னு சொல்லி அத்து மீறினா, சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டா அது கட்ட பஞ்சாயத்து ரவுடி நீங்க சொன்னீங்கன்னா அது தொடர்ந்து நடந்தே தீரும். சட்டம் என்பது சட்டம் இல்லைன்னு சொல்றத மீறிருந்தா அதை எதுக்குதான் சட்டம். ஆம்ஸ்டாங்கர் தான் செஞ்சாரு. அவர்கிட்ட போய் பாருங்க, யாராவது போய் பாருங்க. நானும் அவர்கிட்ட சாதாரணமாக தான் போனேன். தூய்மை பணியாளர் மத்தியில் 44 கோடி ரூபா சம்பளம் 8000 பேர் வாங்கணும். இன்னைக்கு கமிஷனோட பேச்சுவார்த்தை 40 கோடி ரூபா வாங்கணும். வாய் கூசாம போய் சொன்னாங்க. ரவுடிசம் பண்றாரு பாரதி போன்றவர்லாம். இவங்கெல்லாம் தூய்மை பணியாளர் மத்தியில் ரவுடிஸ் ஆளுக்கு வார்டுக்கு 10 பேர் வச்சிருக்காங்க. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், ரொம்ப அநியாயம் பண்றானுங்க. கஷ்டப்பட்டு தூய்மை பணியாளருக்கு 48 கோடி வாங்கி கொடுத்துருக்கோம், அடுத்து வாங்கறதுக்கு இருக்கோம். ரவுடிசம்ன்றாங்க, நீங்க எங்க பேரணியில வந்து கலந்துக்கோங்கன்னு சொன்னேன். நான் எந்த நிகழ்ச்சிக்கு வெளியே நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன்.
தூய்மை பணியாளர்களுக்கு நிகழ்ச்சினா வர்றேன்னு சொல்லி ரவுடி நீங்க எந்த முத்திரை குத்துறீங்களோ சொல்றீங்களோ அந்த இடத்துல இன்னைக்கு வந்து இன்னைக்கு 40 கோடி ரூபாய் சம்பளம் கார்பரேஷன் கமிஷனர் ராதாகிருஷ்ணன் அறிவிச்சிருக்காருன்னா அதுல ஆம்ஸ்ட்ராங் போன்ற போராளிகளுடைய பங்களிப்பு இருக்கு. யார் யார் ரவுடி? இந்த சமுதாயத்தை எல்லாத்தையும் கட்டமைப்பு வச்சுட்டு ஆட்சி அதிகாரத்தை மற்றதை கையில வச்சுக்கிட்டு உழைக்கும் மக்களை ஏமாத்துறீங்க பாரு, உழைக்கும் மக்களை சாதி அதிகம் பண்ணீங்க பாரு. நீ தாண்டா ரவுடி, நீ தாண்டா கட்ட பஞ்சாயத்து. வட சென்னையுடைய ராஜன், வட சென்னையுடைய தளபதி, வட சென்னையுடைய போராளி, சென்னையினுடைய பாதுகாப்பு கேடையும் இன்னைக்கு வீழ்ந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஆம்ஸ்ட்ராங்கா மாறுவாங்க. அவரோட உடல் மட்டும்தான் இன்னைக்கு இல்ல, அவருடைய உணர்வுகளும் சிந்தனைகளும் சகோதரத்துவமும் சமத்துவமும் இன்னைக்கு என்னைக்கும் நீங்காம நினைச்சு இந்த மண்ணை நீடிச்சிருக்க. ஒரு விஷயம் முக்கியமானது, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் தலைவரா? அம்பேத்கர் எப்படி சுருட்டி வைக்க பார்க்குறாங்களோ பாக்ஸுக்குள்ள அந்த மாதிரி சொல்ல பார்க்குறாங்க. அவர் சகோதரத்துவத்தை விரும்பினார். இன்னைக்கு சென்னையில் வாப்பான்னு சொல்லி தோல் மேலே கை போட்டு துண்டை போட்டு ஐயா அம்மான்னு காலில் விழுந்து ஓட்டு கேட்குற நிலைமைன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா, சரிசமமா சேர்ல உட்காந்து பார்க்குற விஷயம் இருக்குன்னா அதுல நிச்சயமா சொல்ல முடியும் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய பெயர் என்பது அதுல உள்ளுக்குள்ள இருக்கு. சரிசமமா பார்க்குறாங்கன்னா இது நீடிக்கும், இந்த போராட்டம் முடியாது. வழக்கறிஞர் வக்கீலுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னா, கருப்பு கூட தொடர்ந்து கொலை பண்ணுவாங்கன்னா, என்னத்தை மண்ணாங்கட்டி ஆட்சி நடத்தி நீங்க கிழிக்கிறீங்க. உங்களை கேட்காம நம்ம யாரும் கேட்கறது? நீங்க வீட்டுக்கு வந்தீங்க, மதிக்கிறோம். ஆறுதல் சொல்றீங்க, மதிக்கிறோம். முதல்ல நாங்க மதிக்கிறோம், பிரச்சனை இல்லை. போலீஸ் என்னத்தை கிழிச்சுது? சும்மா வக்கீல் மேல கேச போடுவான், சும்மாவே ஆடுவான். இதை சட்டம் வேற கொண்டு வர அவனுக்கு அதிகம் நிறைய அதிகாரத்தை தூக்கி கையில கொடுக்கறதுக்கு போலீஸ்காரங்களுக்கு. 2 சட்டத்தை வச்சு ஜட்ஜுக்கு புரியாது, போலீஸ்க்கும் புரியாது. அத்தனை துன்பப்படுத்தும் போது ரொம்ப சாதாரணமா வந்துடுவேன். அவரோட சிரிப்பு, அவரோட அருகாமை, அவரோட நெருக்கம் ஒரு மேஜிக். ஆம்ஸ்ட்ராங் என்றால் ஒரு மேஜிக். அவர்கிட்ட நீங்க போனீங்கன்னா திருப்பி வரும்போது புத்தகத்தோட வருவீங்க. நான் சொல்றேன், ஆம்ஸ்ட்ராங் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த வழி எல்லாரும் புத்தகத்தை தூக்குங்க. அப்படி இல்லைன்னா அவர் படுகொலை நடந்த 2 நாள்ல நீங்க எனக்கு தெரிஞ்சு எந்த பஸ்ஸும் எரியல, யாரு கடையும் உடைக்கல, யாருக்கு எந்த தீங்கும் பொதுமக்களுக்கு நடக்கல. ஏன்னா அவரு புக்க தூக்க சொன்னாரு, கத்திய தூக்க சொல்லல. அவர் சொல்லி இருந்தாருன்னா எல்லாரும் புத்தகத்துக்கு பதிலா வேற ஒண்ணுதான் தூக்கி இருப்பாங்க. அந்த அளவுக்கு கல்வியின் மீது அக்கறை கொண்டவர். எனக்கு எதுக்கு 2 லட்சம் செலவு பண்ணி பேனர் வைக்கிறீங்க? 10,000 ரூபாய் கொடுத்து படிச்சவனுக்கு வந்து குடுங்களையான்னு சொல்லுவார். பேனா மேல பார்த்தா சந்தோஷப்படுவார், துண்டு வேணான்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு அரசியல்வாதி. அவரை பற்றி பேசுறதுக்கு எந்த ஆதிக்க சக்திக்கும் எந்த தப்பானதுக்கும் அருகதையே கிடையாது. ஆம்ஸ்ட்ராங்கருடைய உணர்வுகளை நாம் ஏந்தி செல்வோம். ஒரு வாரமா நிறைய பேர் தூக்கமின்றி இருக்கோம், விழிப்பின்றி இருக்கோம், நல்ல சிந்தனையின்றி இருக்கோம். இந்த போராட்டம் அவருக்கு நீதி வழங்குவதற்கு உண்டான போராட்டமாக மாறுன்ற விதத்துல இங்க வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அடுத்ததாக